சண்டே நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் சாம்பார் தான் செய்ய போறேன். எனக்கு என்னமோ தெரியல, நல்லா நெய் நெறைய ஊத்தி வெண்பொங்கல் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. ஆனா, அதுக்கேத்த மாரி எனக்கு இன்னைக்கு உடம்பு வேற முடியல. நல்லா இருக்கும்போது கூட கடையில எதையாவது வாங்கி சாப்பிட்டுருவோம். ஆனா, உடம்பெல்லாம் முடியல அப்படின்னா, அன்னைக்கு நமக்கு எந்த ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோமோ, அந்த ஃபுட் கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டுருவேன். அது ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி, சமையல் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எதுவா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடிச்ச மாரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு 3:30 மணிலேருந்தே வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் சாப்பிடணும்னு ஒரே ஆர்வமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சாம்பார் வைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை தான். மறுநாள் அத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். உடம்புக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிரும். நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணி, ஆஹா இந்த வேலைய நம்மள தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நெனச்சா மட்டும் தான் அதிலிருந்து வெளில வர முடியும். அப்படியே வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு, இந்த வாரம் சந்தைக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வாரம் காய்கறி இதுவே தாராளமா பத்தும். வரும்போது பார்த்தீங்கன்னா, டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன். மூணார்லேருந்து என்னதான் டீ தூள் வாங்கிட்டு வந்தாலும், ஊட்டி போகும்போது டீ தூள் வாங்கிட்டு வராம இருந்தா எப்படி? டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.